வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸோ அப்ளிகேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ண உங்களுக்கு ஏப்ரல் 30 வரைக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடையே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டோட பெயர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்க மேலா ஃபீமேலாங்கிற டீட்டெயில்ஸ், ஆனா பெண்ணான்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் சொல்லணும். திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா, அதாவது மேரிட் அன்மேரிட்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணணும். நேஷனாலிட்டி இங்கே ஃபில் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். ஸோ அதாவது 10th 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன டிகிரி படிச்சிருக்கீங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். எந்த காலேஜில் படிச்சிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். ரெகுலரில் படிச்சிங்களா பார்ட் டைமாக படிச்சிங்களாங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, ஸ்பெஷலைசேஷன் என்ன, உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, அல்லது சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் கேட் எக்ஸாம் அல்லது சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், யூஜிசி, நெட், அதர்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், எந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணீங்க, பிரான்ச் என்ன, இயர் என்ன, எந்த வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, பர்சன்டைல் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் என்ன, வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இதெல்லாமே கிளியராக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே டைட்டில் ஆஃப் பிஜி தீசிஸ் கேட்டிருக்காங்க. பப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இங்கே டிக்ளரேஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துட்டு இங்கே பிளேஸு, இங்கே டேட்டு, இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதாவது டாக்டர் கே கார்த்திகா, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், டிவிஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600025 அப்படிங்கிற இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அதே அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். கார்த்திகா காசி @annauniv.edu அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான அந்த ஹார்ட் காப்பியாக ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக
சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, எவிடன்ஸ் ஆஃப் எனி அதர் அகாடமிக் க்ரெடென்ஷியல் இது எல்லாமே இருக்கணும். அதேமாதிரி ஏதாவது எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க நேஷ்னல் லெவல்லனா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். அதை வந்து ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும், இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்வித்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி போஸ்ட் அப்படிங்கிறது தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் நேம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேம் டைட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இருக்கும் இந்த போஸ்டிங்ஸ். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதோடவே நீங்கள் எம்இ எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அல்லது பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் டேட்டா அனலைட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிஐஎஸ் அண்ட் பிடி மாடலிங்லாம் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். கேரியிங் அவுட் பொல்யூஷன் டேட்டா கலெக்ஷன், ஆர்கனைசிங் ஃபீல்டு டிராஃபிக் சர்வேஸ் அண்ட் அனாலிசிஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதேமாரி ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கணும். பர்ஷூ ரிசர்ச் சப்ஜெக்ட் ஏரியாவில் இருக்கணும். அதேமாதிரி குட் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அது ஒரு விரும்பத்தக்க கல்வி தகுதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா என்ன டேட்டில் நடக்கும், என்ன டைமில் நடக்குங்கிற இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெம்ப்ரரி போஸ்டிங்ஸ் தான். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2 வருஷம் வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸில் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இமெயிலுக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதே அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இது ஒரு டெம்பரவரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 2nd பேஜ் 3rd பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். 1st பேஜில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அதேமாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்க சொல்லியிருக்க டேட்டில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.